வணக்கம். நம்ம அறிவான குழந்தைகளுக்கு ஒரு அழகான கதை. கதையோட தலைப்பு வீண் பழி போடாதே. ஒரு ராஜா ஒரு புலவருக்கு விருந்து கொடுத்தாரு. அப்போது வானத்தில் ஒரு கழுகு ஒரு பாம்பை அதோட காலில் பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கமாக பறந்து போச்சான். அப்போது இறந்த பாம்போட வாயிலிருந்து ஒரு துளி விஷம் விருந்து சாப்பாட்டில் விழுந்துடுச்சான். அது தெரியாத ராஜாவும் அந்த உணவை புலவருக்கு கொடுத்துட்டாரு. அதை சாப்பிட்ட புலவரும் கொஞ்ச நேரத்திலேயே இறந்தும் போயிட்டாரு. இதை பார்த்த ராஜா ரொம்ப கவலையோட என்னடா ஆச்சு, எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு நொந்து துடிச்சு போயிட்டாராம். நம்ம செய்கிற நல்லது கெட்டதுக்கான கணக்கு எழுதுகிற சித்திரகுப்தருக்கு இந்த தவறுக்கான பலனை யாருக்கு கொடுக்கறதுன்னு குழப்பமாக இருந்துச்சான். கழுகிற்கா, பாம்பிற்கா அல்லது ராஜாவுக்கா? கழுகு தன் பசிக்கு பாம்பை தூக்கிட்டு போனது, அதுவும் தவறில்லை. விஷம் இறந்து போன பாம்பின் வாயிலிருந்து விழுந்தது, ஸோ பாம்பின் குற்றமும் இல்லை. சாப்பாட்டில் விஷம் கலந்தது ராஜாவுக்கு தெரியாது, அது ராஜாவுக்கு தெரியாமல் நடந்தது. அப்போது இந்த முனிவரை கொன்ற பாவம் யாரை போய் சேரும்னு சித்திரகுப்தருக்கு சந்தேகம் வந்ததால் யமதர்மராஜா கிட்டேயே போய் கேட்டாராம். இதை கேட்ட யமதர்மராஜா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இதற்கான விடை சீக்கிரம் கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே இவனும் யோசிச்சுட்டு சரி அடுத்தது வேலையை பார்ப்போன்னுட்டு அந்த புஸ்தகத்தை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாராம் சித்திரகுப்தர். கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு புலவர் நம்ம ராஜா கிட்ட உதவியை கேட்டு அவரை தேடி வந்தார். ஆனால் அவருக்கு நம்ம ராஜாவோட அரண்மனைக்கான வழி தெரியலை. அப்போது சாலை ஓரம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணி கிட்ட, அம்மா இங்கே நம்ம ராஜாவோட அரண்மனை எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டார். உடனே அந்த பெண்மணியும் நம்ம ராஜாவோட அரண்மனைக்கான வழியை அந்த பெண்மணி காமிச்சு கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் அந்த புலவர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் எதற்காக ராஜாவை போய் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த புலவர் சொன்னாராம், எனக்கு சிறு உதவி ராஜாவிடம் தேவைப்படுது, அதை நாடியே நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த பெண்மணி சொன்னாங்களாம், அந்த அரசர் இரக்கமற்ற கொடியவன், புலவர்களை கொல்பவன், அவனிடம் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சாலாம். சொல்லி முடிச்ச அடுத்த நொடி சித்திரகுப்தருக்கு தெளிவு பிறந்தது. புலவரை கொன்ற கர்மாவின் வினை இந்த பெண்ணையே சேரும் அப்படின்னு முடிவெடுத்தாராம். அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மற்றவர்கள் மீது வீண் பழி சுமத்தும் பொழுது அந்த பாவம் முழுவதும் பழி சுமத்துபவருக்கே சேரும். உண்மையை அறியாமல் அபண்டமாக பிறர் மீது பழி சுமத்துவோரும் தெரிந்தே வீண் பழியை பிறர் மீது சுமத்துவோரும் அந்தந்த கர்ம வினைகளின் பயன் முழுவதும் சேரும். அதை அவர்கள் அனுபவத்தை தீர வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் திரித்து பொய் சொல்லி மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் ஒவ்வொருவரும் அதற்கான வினைப்பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது நியதி. எனவே உண்மைகளை மட்டுமே சொல்லுவோம், நன்மைகளை மட்டுமே பெறுவோம். தேங்க்யூ. கதை முடிந்தது. மேலும் சில கதைகளுக்கு காலங்கள் பொறுக்க வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை. தேங்க்யூ.